ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் வெறும் 10 நிமிஷத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய 3 பொருட்களை வச்சு நல்ல சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான இந்த ஸ்வீட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் எனக்கு வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகிற அளவுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. இப்போ இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு அதில் அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கங்க. அதே கப்பால் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வெல்லம் முழுமையாக கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இது பாகுபதத்துக்கு வரணுங்கிற அவசியம்லாம் இல்லை. வெல்லம் முழுமையாக கரைஞ்சி வந்தாலே போதும். நான் இன்றைக்கி வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்க்குறா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அடுத்த ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா வெல்லம் கட்டி இல்லாமல் நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்துடுச்சு. அவ்வளோதான். இதோட நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளைப்பாகை நம்ம தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த வெள்ளைப்பாகை நம்ம வடிகட்டி வச்சு இந்த பவுலில் நம்ம வடிகட்டி பொழுதைக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் ரொம்ப சூடாயிராமல் மிதமான சூட்டில் வச்சுட்டு எந்த கப்பால் வெல்லத்தை அரை கப் அளவுக்கு அளந்து சேர்த்தமோ அதே கப்பால் அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து இதில் சேர்த்துக்கங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சபடியே நெய்யிலே இந்த கோதுமை மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம இந்த மாதிரி விடாமல் கலந்து விட்டுக்கணும். மாவு கலந்து விடும்போது கட்டிப்பட விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கங்க. பாருங்கள், கட்டி இல்லாமல் மாவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பாகை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ திரும்பவும் கட்டி இல்லாமல் நல்லா இந்த வெள்ளைப்பாகை சேர்த்து கோதுமை மாவு கூட கலந்து விட்டுக்கணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா விடாமல் இந்த மாதிரி கரண்டி போட்டு நம்ம கலந்து விட்டுட்டு இருந்தாலே கட்டி எதுவும் இல்லாமல் மாவு நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி கலந்து விடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே போல் இந்த ஸ்வீட்டை கடைசியாக செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில மாற்றி வச்சு கலந்து விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. அப்படி வச்சிங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா கட்டி எதுவுமே இல்லாமல் கலந்து விடுறதுக்கு நல்ல அல்வா போல் ஸ்மூத்தாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்வீட்டோட வாசனைக்காக கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ சேர்த்து ஏலக்காய் பவுடரையும் நல்லா கரண்டி வச்சு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட விடாமல் கரண்டி போட்டு கலந்து விட்டுட்டே இருந்தாலே போதும். நல்லா அல்வா போல் பாத்திரத்திலே ஒட்டாத அளவுக்கு நமக்கு சூப்பராக நமக்கு ஸ்வீட் ரெடியாகி வந்துடும். பாருங்கள், இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஸ்வீட் வந்து நமக்கு பக்காவாக ரெடியாகி வந்துடுச்சு. ஆனாலும் சுத்தர பாத்திரத்திலே ஒட்டாத அளவுக்கு நல்லா உருண்டு திரண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம கரண்டி வச்சு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணும். அவ்வளோதான். அடுத்த ஒரு 2 நிமிஷத்துலேயே பாருங்கள் பாத்திரத்திலே ஒட்டாத அளவுக்கு ஸ்வீட் வந்து நமக்கு பக்காவாக ரெடியாகி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு ரெடியாகி வந்தால் போதும். சூப்பரான ஸ்வீட் நம்ம ரெடி பண்ணியாச்சு. மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.